ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். நாம் இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் போனால் கண்டிப்பாக ஒரு தடவையாவது ட்ரை பண்ணணுப்பா அப்படின்னு எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு சிக்கனில் மஞ்சூரியன் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கனை கழுவிட்டு வச்சுருக்கேன். அதில் நீங்கள் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சிக்கனுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நாம் இன்றைக்கி சிக்கனுக்கு ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணுறோம். காஷ்மீரி மிளகாய்ன்னு சொல்லிட்டு கடைகளில் கிடைக்கும். அதை நீங்கள் காய வச்சு அரைச்சி வச்சுக்கோங்க. இது வீட்டிலே அரைச்ச மிளகாய் தூள். இதில் பார்த்திங்கன்னா நல்ல கலரும் கிடைக்கும், காரமும் கிடைக்கும். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவை ஆட் பண்ணிடுங்க. இந்த சமயத்தில் முட்டை ஆட் பண்ணுறவங்க முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி முட்டை சேர்க்கலை, அதனால 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். முட்டை சேர்க்காதவங்க கொஞ்சம் அதிகமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் மேரினேட் பண்ணி வைக்கணும். இல்லை உங்களுக்கு டைம் பத்தலை அப்படின்னு சொன்னால் ஒரு 10 நிமிஷமாவது வைங்க. அதுக்கப்புறம் சிக்கனை பொரித்து எடுத்துக்கலாம். சிக்கனை பொரிக்கும்போது ஒரு 15 நிமிஷம் மிதமான சூட்டில் குக் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் சில நேரம் வெந்த மாதிரி வெளியில் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும், ஆனால் உள்ளே வெந்திருக்காது. நல்லா பொரித்து எடுத்துருங்க. பொரித்த சிக்கனை ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்கன்னா எக்ஸஸாக ஆயில் இருந்துச்சுன்னா நல்லா உறிஞ்சி எடுத்துரும். இன்னொரு பேட்ச் சிக்கனை ஒரு பக்கம் போடுங்க. இன்னொரு பக்கம் நம்ம மஞ்சூரியன் செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு பொடியாக நறுக்கின இஞ்சி, பொடியாக நறுக்கின பூண்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இது ரொம்ப வதங்கக்கூடாது. இதோடைய ஃப்ளேவர் லைட்டாக இறங்கினா போதும். அதுக்கப்புறமா நீல வாக்கில் நறுக்கின பெரிய வெங்காயம், குடை மிளகாய் ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இதுவும் வதங்கக்கூடாதுங்க, லைட்டாக க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும். சாஃப்டானால் போதும். அதுக்கப்புறமா நம்ம சில்லி சாஸ், சோயா சாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுருங்க. இது பார்த்திங்கன்னு சொன்னால் வீட்டிலே நம்ம ஹெல்த்தியாக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதே நீங்கள் ரெஸ்டாரண்ட், ஹோட்டலில் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப கெடுதல், நிறைய கெமிக்கல் சேர்ப்பாங்க. இந்த மஞ்சூரியன் திக்கான கன்சிஸ்டன்சியாக வரணுங்க. அதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கரைச்சி விட்டு அதில் ஊற்றிடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா திக்காயிருச்சு. அவ்வளோதான். நம்ம பொரிச்சு வச்ச சிக்கனை அதில் போட்டு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கிண்டி விட்டுருங்க. வாவ், பாருங்கள், சூப்பரான சிக்கன் மஞ்சூரியன் வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். இது உங்கள் குழந்தைங்க கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்குது. லெமனை பிழிஞ்சு விட்டு சாப்பிடுங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.